காரைக்குடியில வள்ளல் அழகப்பர் இருந்தார். அவருடைய கல்லூரியில ஒரு மாணவன் மாமரத்துல கல்லெறிகிறேன்னு எறிகிறாரு. அது மாமரத்துல படாம ஒரு ஆசிரியரினுடைய தலையில பட்டுருது. அந்த ஆசிரியர் போய் அழகப்பர்கிட்ட புகார் அளிக்கிறாரு. இப்ப வள்ளல் அழகப்பர் அவர்கள் சொன்ன விஷயம், நம்மளுடைய கல்லூரி முழுவதும் மாமரங்களை நடுங்க பாடினாராம். ஏன்னு கேட்ட போது, ஒரு கல்லெறிந்தவனுக்கே ஒரு பழத்தை ஒரு மரம் கொடுக்கிறது என்றால் நாம் நம் மாணவர்களுக்கு எத்தனை தூரம் கொடுக்கணும்னாராங்க. 15 லட்சம் ரூபாய் பணமும் 200 ஏக்கர் நிலமும் கொடுத்தால் இந்த ஊரில் நான் ஒரு பல்கலைக்கழகத்தை தொடங்கி இந்த மாணவர்களுக்கு நலத்திட்டத்தை கொண்டு வருவேன், தமிழகத்திற்கான நலத்திட்டங்களை கொண்டு வருவேன் என்று ஜவஹர்லால் நேரு 8 மணிக்கு காரைக்குடியில் பேசுகிறார். 9:30 மணிக்கு ஜவஹர்லால் நேரு தங்கியிருந்த இடத்திற்கு 15 லட்சம் ரூபாய் பணம், தன் சொந்த பணத்தை எடுத்துக்கொண்டு தன் சொந்த நிலம் 200 ஏக்கர் நிலத்தினுடைய பத்திரத்தை எடுத்துக்கொண்டு போய் நாட்டிற்காக கொடுத்து இந்த மாணவர்களை உருவாக்கிவிட முடியாதா என்ற ஏக்கத்தோடு இருந்தவர் வள்ளல் அழகப்பர் அவர்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் தூரிகைகளும் இல்லாமல் வர்ணங்களும் இல்லாமல் பல மாணவர்களின் வாழ்க்கையை ஓவியமாக்கியவர்கள்.